ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அயோத்தி ராமர் கோவிலுடைய பிரம்மாண்டமான 21 சிறப்பு அம்சங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமர் பிறந்த இடமான அயோத்தியின் ராமஜென்ம பூமியில் ஸ்ரீ ராமபிரானுக்கு பிரம்மாண்ட கோவில் கட்டப்பட்டு வருகிறது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இக்கோவிலின் பூமி பூஜை 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு கோவிலின் கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார். கிட்டத்தட்ட ரூபாய் 1800 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் இந்த பிரம்மாண்ட ராமர் கோவில் மொத்தம் 2.7 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டதாகும். இதில் 57,400 சதுரடியில் கோவில் கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. 360 அடி நீளமும் 235 அடி அகலமும் 161 அடி உயரமும் கொண்டதாக இக்கோவில் அமைக்கப்பட்டு வருகிறது. 3 அடுக்குகளை கொண்ட இந்த கோவிலில் கீழ்த்தளத்தில் 160 அறைகளும், முதல் தளத்தில் 132 அறைகளும், இரண்டாவது தளத்தில் 74 அறைகளும் உள்ளது. இந்த கோவிலுக்கு மொத்தம் 12 நுழைவு வாயில்கள் உள்ளன. இக்கோவிலின் சுவர்களில் ராமரின் வாழ்க்கையை சித்தரிக்கும் கலை சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இக்கோவிலின் கருவறை எண்கோண வடிவம் கொண்டதாகும். இக்கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் நிறுவனப்பட்ட உள்ள ராம் லல்லாவின் சிலையின் மீது சூரிய கதிர்கள் படும் வகையில் கட்டப்பட்டுள்ளன. மூலவர் ராமர் சிலை 5 அடி உயரத்தில் வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்காக 2100 கிலோ எடையுள்ள மணி எட்டாவிலிருந்து பிரத்யேகமாக செய்து கொண்டு வரப்பட்டுள்ளது. 6 அடி உயரமும் 5 அடி அகலமும் கொண்ட இந்த மணியின் விலை 21 லட்சம் ரூபாய் ஆகும். 1000 ஆண்டுகளுக்கும் மேலான ஆயுட்காலம் கொண்டதாக இந்த பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. L&T நிறுவனம் ராமர் கோவிலை கட்டி வருகிறது. பல கட்ட சோதனைகள் நடத்தி ஸ்திரத்தன்மை ஆராயப்பட்டு ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. கோவிலின் ஒவ்வொரு தளத்திலும் பிரார்த்தனை மண்டபமும் கீர்த்தனை மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் முன்புறம் மிக பிரம்மாண்டமாக அனுமன் சிலை ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது. இப்போ நம்ம அடுத்ததாக ராமர் கோவிலோட பிரம்மாண்டமான 21 சிறப்பு அம்சங்களை பற்றி பார்ப்போம். அயோத்தியா ராமர் கோவில் ஜனவரி 22 அன்னைக்கு திறக்கிறா. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம், அதோட அர்த்தத்தை பற்றி நான் இந்த வீடியோவில் எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். அயோத்தி ராமர் கோவிலில் முதலாவது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? எத்தனை மாடிகள்? அயோத்தியில் ராமர் கோவில் நாகர் பாரம்பரிய முறையில் 3 மாடிகளை கொண்டதாக கட்டப்பட்டு உள்ளது. அயோத்தி ராமர் கோவிலின் 2வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? என்ன அளவு? அயோத்தி ராமர் கோவிலில் 380 அடி நீளத்திலும் 250 அடி அகலத்திலும் 161 அடி உயரத்திலும் உள்ளது. அயோத்தி ராமர் கோவிலின் 3வது சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? எத்தனை தூண்கள்? அயோத்தி ராமர் கோவிலின் ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரம் கொண்டது. அதில் 392 தூண்களும் 44 கதவுகளும் உள்ளன. அயோத்தி ராமர் கோவிலின் 4வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? ஸ்ரீராமர் தர்பார். அயோத்தி ராமர் கோவிலில் பிரதான கருவறையில் ராமர் சிலையும் முதல் தளத்தில் ஸ்ரீராமர் தர்பாரும் அமைக்கப்பட்டு உள்ளது. அயோத்தி ராமர் கோவிலின் 5வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? எத்தனை மண்டபங்கள்? அயோத்தி ராமர் கோவிலில் நித்திய மண்டபம், ரேங் மண்டபம், சபா மண்டபம், பிரார்த்தனை மண்டபம் மற்றும் கீர்த்தனை மண்டபம் என 5 மண்டபங்கள் உள்ளன. அயோத்தி ராமர் கோவிலின் 6வது சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? எங்கும் தெய்வம். அயோத்தி ராமர் கோவிலின் ஒவ்வொரு தூண்கள் மற்றும் சுவர்களில் தெய்வங்களின் சிலை உள்ளது. அயோத்தி ராமர் கோவிலின் 7வது சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? எத்தனை படிக்கட்டுகள்? அயோத்தி ராமர் கோவிலின் கிழக்கு திசையில் இருந்து 32 படிக்கட்டுகளை பயன்படுத்தி பக்தர்கள் கோவிலுக்குள் நுழையலாம்.
அயோத்தி ராமர் கோவிலின் 8வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? லிஃப்ட் வசதி. அயோத்தி ராமர் கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்களின் வசதிக்காக சாய்வு தளம் மற்றும் லிஃப்ட் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலின் 9வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? 4 கோயில்கள். கோயில் வளாகத்தின் 4 மூலைகளிலும் சூரிய பகவான், பகவதி அம்மன், விநாயகர் மற்றும் சிவபெருமானுக்கு கோவில்கள் உள்ளன. அயோத்தி ராமர் கோவிலின் 10வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அனுமன் ஆலயம். அதேபோல் வடக்கு பகுதியில் அன்னபூரணியின் ஆலயமும் தெற்கு பகுதியில் அனுமன் ஆலயமும் உள்ளன. அயோத்தி ராமர் கோவிலின் 11வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? பழைய கிணறு. அயோத்தி ராமர் கோவில் அருகே வரலாற்று சிறப்புமிக்க பழங்காலத்து கிணறு ஒன்று உள்ளது. அயோத்தி ராமர் கோவிலின் 12வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? மகரிஷி சன்னதிகள். அயோத்தி ராமர் கோவில் வளாகத்தில் மகரிஷி வால்மீகி, மகரிஷி வசிஷ்டர், மகரிஷி விஸ்வாமித்ரர், மகரிஷி அகஸ்தியர், நிஷாத் ராஜ், மாதா ஷப்ரி மற்றும் தேவி அகில்யாவின் மனைவி ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதிகள் உள்ளன. அயோத்தி ராமர் கோவிலின் 13வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? ஜடாயு சிலை. அயோத்தி ராமர் கோவில் வளாகத்தின் தென்மேற்கு பகுதியில் குபேர் திலாவில் ஜடாயு சிலை பகவான் சிவனின் பழங்கால கோவில் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலின் 14வது சிறப்பு அம்சங்கள். இரும்பு இல்லை. அயோத்தி ராமர் கோவிலில் கட்டுமானத்தில் எங்குமே இரும்பு பயன்படுத்தப்படவில்லை. அயோத்தி ராமர் கோவிலின் 15வது சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? செயற்கை பாறை. அயோத்தி ராமர் கோவிலின் அடித்தளம் 14 மீட்டர் தடிமனான ரோலர் காம்பாக்ட் செய்யப்பட்ட கான்கிரீட் அடுக்குடன் கட்டப்பட்டுள்ளது. இது செயற்கை பாறையின் தோற்றத்தை அளிக்கிறது. அயோத்தி ராமர் கோவிலின் 16வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? கிரானைட் பீடம். அயோத்தி ராமர் கோவிலின் நிலத்தடி ஈரப்பதத்தில் இருந்து பாதுகாப்பதற்காக கிரானைட் டைப் பயன்படுத்தி 21 அடி உயர பீடம் கட்டப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலின் 17வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? வசதிகள் நிறைந்தது. அயோத்தி ராமர் கோவில் வளாகத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், நீர் சுத்திகரிப்பு நிலையம், தீ பாதுகாப்பதற்கான நீர் வழங்கல் மற்றும் ஒரு சுயாதீன மின் நிலையம் உள்ளது. அயோத்தி ராமர் கோவிலின் 18வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? 25,000 பேர் தங்கலாம். அயோத்தி ராமர் கோவிலில் 25,000 பேர் தங்கும் வசதி கொண்ட யாத்ரிகள் வசதி மையம் கட்டப்பட்டு வருகிறது. இது யாத்ரீகர்களுக்கு மருத்துவ வசதிகள் அண்ட் லாக்கர் வசதியை வழங்கும். அயோத்தி ராமர் கோவிலின் 19வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? கோவில் வளாகத்தில் குளியலறை வசதிகள், கழிப்பறைகள், கை கழுவும் தொட்டிகள் போன்ற அனைத்து வசதிகளும் உள்ளது. அயோத்தி ராமர் கோவிலின் 20வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இந்திய தொழில்நுட்பம். அயோத்தி ராமர் கோவில் முற்றிலும் பாரதத்தின் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைக்கப்படுகிறது. அயோத்தி ராமர் கோவிலின் 21வது சிறப்பம்சம் என்ன தெரியுமா? பசுமை கோவில். 70 ஏக்கர் நிலப்பரப்பில் 70% பசுமையாக இருப்பதால் சுற்றுச்சூழல் நீர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து கட்டப்பட்டு இருக்கிறது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமக. ராமபத்ரா, ராமச்சந்திரா, ரகுநாதா, நாதா என்று பலவிதமாக போற்றி அழைக்கப்படும் சீதையின் கணவனே, உம்மை வணங்குகிறேன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நம்ம நினைச்ச காரியம் நடக்கணும்னாக்க நம்ம எப்பெல்லாம் நமக்கு மனசுக்கு தோன்றதோ இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லிகிட்டே வந்தோம்னாக்க நமக்கு அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் என்பது ஐதீகம்.
இந்த அயோத்தி ராமர் கோவிலின் 21 சிறப்பு அம்சங்கள் ஸ்பெஷல் vlog பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.